ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அவல் போண்டா. இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ அந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். நம்ம எடுத்துருக்க அவல் பார்த்திங்கன்னா 200 கிராம் அவல். இது அவல் ஊற வைக்கிறதுக்கு 200 கிராம் அவலுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுது. ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும், அவல் சீக்கிரமாக ஊறிடும். பாருங்கள், தண்ணி இல்லாதவளுக்கு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் ஊறிடுச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இது. இப்போ இந்த அவலில் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அடுத்தது இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துடலாம். அடுத்தது சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். அடுத்தது இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்தது தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போது தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி சைஸில் லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது பேனில். செய்யும் போது தீ மீடியமான தீயிலே வச்சு செய்யுங்க. ரொம்ப அதிக தீயில வச்சு போண்டா செஞ்சிங்கன்னா மேலே குயிக்காக கருகிடும், உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியமான தீயிலே வச்சு போண்டா செய்யுங்க. இப்போ போண்டா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஆயில் இருக்கிற போண்டாவை வெளியே எடுத்துடலாம். இப்போ சுவையான அவல் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்மளோட ஜேகே சமையல் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.